மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். ஆமென். நம்மில் யாராவது சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்திருக்கிறீர்களா? ஹலோ, இல்லை. ஆமென். சமுத்திரத்திலெல்லாம் பழகினவங்கெல்லாம் இருக்கீங்க நிறைய பேர். நம்ம யாருமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமைக்கு இதுவரைக்கும் வரலை. அப்போது இது பெரிய அற்புதம், பெரிய ஆச்சரியமான ஒரு செயல். இங்கே தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வரும்பொழுது அவர்கள் வாழ்வில் பல விஷயங்கள் நடந்துச்சு. அதில் ஒரு சம்பவம் தான் சிவந்த சமுத்திரத்தில் நடந்த சம்பவம். அதை குறித்து தான் இன்று பகல் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தர விரும்புகிறார். சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக கடந்து போகவில்லை, நடந்து போனார்கள். ஆமென். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி போகவில்லை, நடந்து போனார்கள். அதனுடைய அர்த்தம், சிவந்த சமுத்திரத்தின் மத்தியிலே அவர்கள் நடந்து அதை கடந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த சம்பவம் எல்லாம் வேதத்தில் எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. இங்கே 1வது வசனத்திலிருந்தே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு மேகத்தின் கீழே நடக்கிறார்கள், சமுத்திரத்தின் ஆழங்களில் நடக்கிறார்கள். இவைகளை குறித்தெல்லாம் வேதம் நமக்கு சொல்லித்தந்து இந்த வசனம் சொல்லுது. இது ஏன் இங்கே எழுதப்பட்டிருக்குது? நமக்கு திருஷ்டாந்தங்களாக. அப்படின்னா நமக்கு சிலவற்றை கற்றுத்தருவதற்காக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா தெய்வ பிள்ளைகளும் கொஞ்ச நேரம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வேகமாய் சில விஷயங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாக சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக நடந்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீங்க இந்த வார்த்தையை? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் நடந்து சென்றார்கள். அதை பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் நடந்தவைகளை நிழலாகவும், இன்று நம்முடைய வாழ்க்கையில் அது பொருளாகவும் இருக்கிறதை வேதம் சொல்லித் தருகிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக சிவந்த சமுத்திரம் என்பது ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக காணப்பட வேண்டிய ஒன்று. ஆமென். இந்த சிவந்த சமுத்திரத்தின் ஆவிக்குரிய நிலைகளை குறித்து இன்னைக்கு முழுவதும் நம்ம பேசவே முடியாது. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பேச வேண்டியிருக்கும். ஆகவே ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த சிவந்த சமுத்திரம் எதை குறைக்கிறது? இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் நடந்து போக வேண்டிய அந்த சிவந்த சமுத்திரம் எது? மீண்டும் சொல்கிறேன், சிவந்த சமுத்திரம் கடப்பதற்குரியதல்ல, நடப்பதற்குரியது. கடப்பதுன்னா தாண்டி போகிறது, நடப்பதென்றால் அதன் வழியாக நான் செல்லுவது. சிவந்த சமுத்திரத்தை கடக்க ஜபிக்கவும் கூடாது, கடக்க நினைக்கவும் கூடாது. அதன் வழியாக நடந்து தான் ஆக வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அதை கற்றுத்தரப்போகிறார்.
அப்படின்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில் சிவந்த சமுத்திரம் எதை குறிக்கிறது? நான் எதன் வழியாக நடந்து செல்ல வேண்டும்? வேகமாய் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். முதலாவதாக யாத்திராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 17 18 வசனங்களை வாசிக்கிற பொழுது, ஆமென், யாத்திராகமம் 13 அதனுடைய 17 18 வசனங்களை வாசியுங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இங்கே முதலாவதாக நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் தேவன் ஜனங்களை விடுவிச்சு கொண்டு வர்றார். அப்படி வந்து கொண்டே இருக்கிற பொழுது ஆண்டவர் திடீர்னு அவர் ஒரு சிந்தனைக்குள் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறார். இவங்க பெலிஸ்தரின் வழியாக ஜனங்கள், ஆமீன், பெலிஸ்தர் தேசம் வழியாக போனால் யுத்தத்தை பார்த்து சோர்ந்து போவார்கள், மனமடிவாவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை வேற வழியா, வேதம் அந்த 17வது வசனம் இப்படி முடியுது, தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், அடுத்த வசனம் சொல்லுது, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இப்போ நல்லா என்ன கவனிங்க, இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக ஜனங்கள் வந்தார்களே, இந்த சிவந்த சமுத்திரம் இல்லாமல் அவர்களால் கானானுக்குள் கண்டிப்பாக போயிருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் இந்த இடத்துல கர்த்தரே என்ன செய்கிறார், அவங்கள அங்கே அந்த வழியாய் நடத்தாமல் இந்த சிவந்த சமுத்திர வழியாய் அவர்களை நடத்தினா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த சிவந்த சமுத்திரத்தை பார்த்து முதலாவது நான் சொல்லுகிறேன், சிவந்த சமுத்திரம் என்பது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழி நடத்துதலை காட்டுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல சிவந்த சமுத்திரம் என்பது எது? தேவனுடைய வழி நடத்துதல். ஒருவேளை மோசே இருந்த ஸ்தானத்தில், இல்லை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த ஸ்தானத்தில் நம்ம இருந்திருப்போம்னா, அவர் வேறொரு ரூட்டுக்கு கொண்டு போகிறார். நீங்கள் அந்த மேப்பை பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஆமேன், போயிட்டு திடீர்னு ஆமேன் இந்த சிவந்த சமுத்திரத்தின் பாதையில் திருப்பும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம், இந்த பாதையில் போனால் அங்கே என்ன இருக்குது, சிவந்த சமுத்திரம் இருக்குது, நமக்கு அந்த பாதை சரியாகாது, நம்ம எப்படியே போகலாம், இந்த பாதையிலேயே போகலான் இருப்போம். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமேன் அதை அறியவில்லையோ என்னவோ தெரியவில்லை, அந்த நேரத்தில் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் தேவனுடைய வழிநடத்துதலின்படியே சிவந்த சமுத்திரத்தில் நடக்கும் சூழ்நிலைமைக்குள் வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா தேவன் அவர்களை ஆமென் இந்த வழியாய் நடக்க பண்ணி இருக்கிறார். நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என் சுய தீர்மானத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, தேவனுடைய வழிநடத்துதலின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் அதற்கு அர்ப்பணிக்கிறீங்க? ஒருவேளை அந்த வழி நமக்கு புரியாததாக இருக்கலாம், புதிராக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வழி ஒருவேளை புத்தி இல்லாத வழியாக கூட இருக்கலாம். ஆமென். வேதம் சொல்லுது, மனுஷருக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகளும் உண்டு. ஆண்டவர் வழி நடத்தும்போது சில நேரம் நம்ம வழி அதை விட நல்லா இருக்கிறது மாதிரி தோணும். வேதம் சொல்லுது, அதன் முடிவோ எப்படி இருக்குமா?
மரண வழியாக இருக்கும். சவுல் ராஜாவை பாருங்க. சவுல் ராஜாவினுடைய வாழ்க்கையில் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சரியான வழி நடத்துதல்களை கொடுக்கிறார். நீ இப்படி செய்யணும், நீ இங்கே வெயிட் பண்ணணும், நான் வர்றது வரைக்கும் பலி செலுத்தாமல் காத்திருக்கணும், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னா சவுலுக்கு நேரம் ஆக ஆக அவர் பார்க்குறார், இல்லை நம்ம இதுக்கெல்லாம் காத்திருந்தா சரியாகாது. அவன் சொந்த ஞானத்தில் சுய புத்தியை சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறான். அங்கு ஆண்டவர் மனஸ்தாபப்படுறார். ஆமென். மீண்டும் அமலேக்கியரை அழிக்கிற விஷயத்தில் சவுல் ராஜாவை கர்த்தர் தெளிவா வழி நடத்துறார். இப்படித்தான் நீ செய்யணும் சொல்லி அனுப்புறார். ஆனால் நாம் அங்கே என்ன கவனிக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துலையும் சவுல் ராஜா தன் சுய புத்தியை சுய ஞானத்தை சார்ந்து நடக்கிறான். அதனால கர்த்தர் சாமுவேலை பார்த்து என்ன சொன்னார், இவனை ராஜாவாக்குனதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன் அப்படின்ட்டு, இனி இவனை ராஜாவா இராதபடிக்கு என்ன செய்கிறேன், தள்ளுறேன் அப்படின்ட்டார். தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நானும் நீங்களும் சுய புத்தியை சார்ந்து வாழ அல்ல அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வழி நடத்துதலில் முன்னேறுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய ஆராதனைகளையும் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் மட்டுமல்ல, என்னையும் உங்களையும் வழி நடத்துகிற தெய்வம். எந்த வழியில் போக வேண்டும், என்ன பேச வேண்டும், எங்கே சேரணும், எல்லா வழி நடத்துதலும் கர்த்தரிடத்தில் உண்டு. சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் நடந்து போனது போல நானும் தேவ வழி நடத்துதலில் அனுதினம் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்தும், நீர் என்னை வழி நடத்தும். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆமென். தீர்க்கதரிசி ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் அந்த தேவனுடைய நடத்துதலை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்றைக்கு முதல் கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய வழி நடத்துதலை சார்ந்திருங்கள், அது ஜீவனுக்கு நேராக உங்களை கொண்டு போகும். என்னாகமம் 14வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, 14:25, அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். அப்போ இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு நேரா அவங்கள வழி நடத்தினது யாரு? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் வழி நடத்தினார். ஆமென். அப்போ கர்த்தருடைய வழி நடத்துதல் என்கிற சிவந்த சமுத்திரத்தின் வழியிலாக ஒரு தேவ பிள்ளை நடந்தே ஆக வேண்டும். இரண்டாவது, இந்த சிவந்த சமுத்திரம் எதை காட்டுகிறது நம்முடைய வாழ்க்கையில்? யாத்திராகமம் 14வது அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 14:2. பாகால் சொபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. இங்கே கட்டளை இடுகிறார் தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை இடுகிறார். மோசே நீ சொல்லு. இரண்டாவது சொல்றார், அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. சிவந்த சமுத்திரம் என்பது இரண்டாவது தேவனுடைய கட்டளையை காட்டுகிறது. தேவனுடைய கட்டளைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எப்படியும் வாழலாம். எப்படியும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆமென். இன்னைக்கு தான் உலகத்தில் உபதேசங்கள் ரொம்ப மலிஞ்சு போச்சு.
அப்போ சிலர் சொல்கிறாங்க இயேசுவை விசுவாசிச்சா மட்டும் போதும், நீங்கள் எப்படி வேணாலும் அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, வாழ்ந்துக்கோங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, ஞானஸ்நானம் மட்டும் எடுங்க, அது போதும், உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யணும், எழுதப்பட்டுரும், அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றாங்க. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அதற்கு வேதம் அனுமதிக்கவில்லை. வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஐ ஹவ் அ ரைட், ஐ ஹவ் அன் அத்தாரிட்டி, எனக்கு இருக்கு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆமீன். ஆண்டவர் இயேசுவே சொல்லி இருக்கிறார், நம்ம எப்படி எப்படி இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். பக்தியாய் ஜீவனம் பண்ண வேண்டும், தேவ பக்தியாய் நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடக்க வேண்டும். ஆண்டவர் நிறைய கட்டளைகளை தந்திருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவனுடைய கட்டளைகளின் படி வாழ்கிற வாழ்க்கை. அப்போ இந்த சிவந்த சமுத்திரம் என்பது தேவனுடைய கட்டளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவர்களுக்கு இட்ட கட்டளையின்படியே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தில் வந்து நிற்கிறார்கள். அதை நடந்து போக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் சொல்கிறேன், நானும் நீங்களும் தேவனுடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய அவர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமேன். அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு பாக்கியமுள்ள மனிதர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 22 சொல்லுகிறது போல, அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் என்னை அதிகாரப்படுத்தத்தக்க அவருடைய கற்பனைகளின்படியெல்லாம் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் போய் சேர என்ன தகுதிப்படுத்துறது? ஆமென். அவருக்கு நான் கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல். இன்று முதல் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய கட்டளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் என்ன கட்டளைகளை நமக்கு விதிக்கிறார், அவர் என்ன காரியங்களை நமக்கு கட்டளையிடுகிறார், அந்த விஷயங்களில் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு நிலை நிற்க தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுவதாக. மூன்றாவதாக யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றால். இப்போ தெளிவாக இங்கே கவனிங்க. எனக்கு ரொம்ப அழகாக ஆச்சரியமாக ரொம்ப என்னை பலப்படுத்தின விஷயங்கள் இவைகளெல்லாம் இங்கே கவனித்து பாருங்க. இப்போது ஆண்டவர் தேவன் விடுவிச்சார், அது பாட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம். இப்போ போகிற வழியில் ஆண்டவருக்குன்னு ஒரு சின்ன யோசனை. என்ன யோசனை? இவங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு கொண்டு வருவோம். கொண்டு வந்த உடனே இந்த செய்தி யாருக்கு போகும்? பார்வோனுக்கு போகும். இப்போ பார்வோன் உடனே என்ன நினைப்பார்? அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள், எங்கே போனோன்ட்டு தெரியல. நிறைய பேர் இப்படித்தானே, வீட்டில் பெற்றோருக்கு கீழே இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுக்குன்னு எப்படியாவது ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு வாலிப வயசில் ஒரு எண்ணம் தோணும். பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கிற வயசு. வெளியே போன பிறகு தான் தெரியும், இனி எங்கே போகணும் என்ன செய்யணும்னு ஒன்றுமே தெரியாது. திகைச்சிக்கிட்டே நிற்பாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இதுபோல் இந்த சைக்காலஜி யாருக்கும் தெரியும்? பார்வோனுக்கும் தெரியும். அதனால் அவன் கண்டிப்பாக என்ன யோசிப்பான்? இவங்க திகைத்து திரிகிறார்கள்,
வனாந்தரத்தில் ரூட்டு தெரியாமல் எங்கே பார்த்தாலும் வனாந்தரமாக இருக்குது, வழி அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார்? அரண்மனையில் பார்வோன் இப்படி பேசுவான். அதனால நான் உடனே என்ன செய்வேன்? பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். திரும்ப அவன் என்ன செய்வான்? போன்னு சொன்னவன் பின்னாலே என்ன செய்வான்? வருவான். எப்படி வருவான் பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவான். நான் சரித்திரத்தை படித்து பார்க்கும்போது அங்கே சொல்லியிருந்த விஷயம் என்ன தெரியுமா? பார்வோன் வெறுமையாக வரலை. ஆமேன். பார்வோனுடைய சில ரதங்கள் எல்லாம் ரிப்பேர் பார்க்க வரைக்கும் ஒதுக்கி விட்டுருந்தாங்க கேரேஜில். அந்த ரதங்களை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அப்படின்னா மொத்த சேனையும் அணிதிரட்டி என்ன செய்திருக்காங்க? வருவாங்க. அப்போ பின்தொடரும்படிக்கு நான் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இது யாருடைய சிந்தனை? தேவனுடைய சிந்தனை. பார்வோன் இப்படி நினைக்கல, இப்படி போகணும் வரணும் பிளான் போடல. இந்த திட்டம் முழுக்க முழுக்க தேவனுடையது. அப்போ சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்தார்கள் என்றால், சிவந்த சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சுய திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டமாக இருந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. என்னையும் உங்களையும் குறித்து தேவனுக்கு தெளிவான திட்டம் இருக்கிறது. விசுவாசிச்சா மட்டும் ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்வேன், திட்டம் இல்லாமல் ஒரு மனிதனும் இந்த பூமியில் இல்லை. இன்னும் சொல்லணும்னா, தேவன் ஒரு திட்டம் இல்லாமல் ஒருவரையும் ரட்சிக்கவும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னையும் உங்களையும் குறித்த தெளிவான திட்டம் அவர் கரத்தில் இருக்கிறது. நான் சொல்றேன், திட்டத்தை அவர் மாற்ற மாட்டார். ஆமென். திட்டத்தை அவர் என்ன செய்ய மாட்டார்? மாற்ற மாட்டார். அவர் திட்டத்திற்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். இதில் நீங்கள் எதுக்கு உடன்படணும்னு நினைக்கிறீங்க? அவர் திட்டத்துக்கு ஏற்றபடி நீங்கள் மாறுறதுல உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? ஆமாம். நிறைய பேருக்கு கையும் காணல, வாயும் காணல, சத்தத்தையும் காணல. நான் சொல்கிறேன், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நான் உங்களுக்காக இதுக்கு தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இவங்க திட்டம் ஒன்றும் நடக்கக்கூடாது ஆண்டவரே. இவர்கள் மேல் நீர் வைத்த திட்டம் எல்லாம் ஒன்றும் குறையாமல் சம்பவிப்பதாக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறீங்க? உங்களுக்காக எனக்கு ஜெபிக்க இருக்கிற ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இது தான். அதனால் நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இவங்க திட்டம் அல்ல, உம் திட்டம் மட்டும் இவர்களின். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவ திட்டத்தை நிறைவேற்றும் வாழ்க்கை. தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே அல்ல, உருவாக்கும் முன்னே, அவர் உங்களை உருவாக்குகிறதற்கு முன்னமே உங்களை குறித்த திட்டத்தை அவர் தம்முடைய ஆதீனத்தில். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? அதான் அருமையாக ஒரு பக்தன் பாட்டு பாடுறார் பாருங்க. தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னால எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. ஆமென். எலும்புகள் உருவாகல, நரம்புகள், தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? நான் ஆழமா நம்புறேன் அந்த வார்த்தையை. ஆமென். தாயின் கருவில் உருவானது நான் அல்ல, தேவ தரிசனமும் தேவ திட்டமும். என் தாயின் கருவில் நான் உருவாகிறதுக்கு முன்னே என் தேவாதி தேவனுடைய மனதில் நான் ஒரு தரிசனமாக, நான் ஒரு திட்டமாக
திட்டமாக உருவானது தான் என் வாழ்க்கையில் எனக்குண்டான பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். உங்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய திட்டமாக இந்த பூமியில் ஏற்படுத்தப்பட்டவர்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய திட்டமாக இந்த பூமியில் ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் பணியில் உங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து விடுங்கள். தேவனுடைய திட்டத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கள். உங்களை கொண்டு அவர் செய்ய நினைக்கிறவைகளை அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். நிச்சயம் செய்து முடிப்பார். உங்கள் மேல் இருக்கிற திட்டம் ஒன்றும் குறையாமல் நிறைவேறுவதாக. சிவந்த சமுத்திரம் என்பது அது பெரிய தடை தான் வாழ்க்கையில். ஆமீன். சிவந்த சமுத்திரம் என்பது பெரிய எதிர்த்து ஆர்ப்பரிக்கிற கடல் தான். சிவந்த சமுத்திரம் என்பது விரும்பாத ஒன்று தான். ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு இடம்தான். ஆனால் சிவந்த சமுத்திரம் என்பது தவிர்க்க முடியாத தேவ திட்டம். தேவ ஜனங்களுக்கு சொல்கிறேன், இந்த சிவந்த சமுத்திரம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் சூழ்நிலைமையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ அதை கடந்து போக முடியாது, நீ நடந்து தான் போய் ஆகணும். நீ கடந்து போக முடியாது, நீ நடந்து தான் போகணும். காரணம், அது உன் வாழ்க்கையில் தேவ திட்டம். அந்த தேவ திட்டத்தின் வழியாக ஒரு தேவ பிள்ளை நிச்சயம் நடந்தே ஆக வேண்டும். கரங்களை உயர்த்துற சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல சிவந்த சமுத்திரம் எதை காட்டுகிறது? சிவந்த சமுத்திரத்தில் நான் நடந்து போகிறேனோ அது சாதாரணமான விஷயம் இல்லை. சிவந்த சமுத்திரத்தில் மனித கிரியைகள் எதுவும் வேலைக்கு ஆகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு நினைச்சா சிவந்த சமுத்திரத்தில் ஒரு பாலம் கட்டி நடக்க முடியுமா? முடியாதா? முடியாது. அவங்களால எவ்வளவு தான் பாலம் கட்ட முடியும்? பின்னால் யார் வர்றா? பார்வோன். ஆமீன். பாலம் கட்டுறதுக்கு இன்ஜினியர்கிட்ட போய் டிசைன் போடுறதுக்கே நேரம் இல்லை, அது முடியவும் செய்யாது. ஆமீன். மனிதர்கள் அவங்க ஞானத்தால் முடியாது, இங்கே அவங்க பணத்தால் முடியாது, அவங்க பலத்தால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் இங்கே தேவன் செயல்பட்டால் ஒழிய ஒன்றும் செய்ய முடியாது. வசனத்தை பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று கொண்டு. அப்படின்னா என்ன? பேசாமல் நில்லு, நீ அமர்ந்துரு. ஆமேன். வேதம் இந்த வசனம் எனக்கு பைபிளில் நல்லா பிடிச்ச வசனம். நிறைய பேர் என்னட்ட பிரச்சனையை குறித்து பேச வரும்போது நான் சொல்லுவேன், ரொம்ப படபடப்பாக பேசும்போது சொல்லுவேன், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. அடுத்து இன்னொரு வசனம் தீர்க்கதரிசி ஏசாயா சொல்கிறா, நீங்கள் சும்மா இருப்பதே உங்களுடைய பலன். ஒரு அல்லேலூயா கூட வரல பார்த்தீங்களா? நீங்கள், நமக்கெல்லாம் சும்மா இருக்க பிடிக்கவே செய்யாது. எதையாவது செய்துக்கிட்டே ஆண்டவர் சொல்கிறோம், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் செயல்படட்டும். நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, நான் செயல்படட்டும். நீ பேசாம இரு, நான் பேசட்டும் உனக்காக. நான் உனக்காக பேச விரும்புகிறேன், நீ வாய் மூடிட்டு இரு. நீ செயல்படாத, நான் செயல்பட விரும்புகிறேன், கொஞ்ச நேரம் சும்மா இரு. பார்த்தா இருக்கிறதே கிடையாது. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am the Lord your God. ஆமென். நீங்கள் சும்மா இருப்பதே உங்களுடைய பலன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் ஆமென் யுத்தம் பண்ணி ஜெயித்ததை விட சும்மா இருந்து ஜெயித்தது தான் பெரிய வெற்றி. அல்லேலூயா. 2 குஷ்டரோகிகள் நடந்து போன சத்தத்தை கர்த்தர் பெரிய சேனை வர்றது மாதிரி மாற்றிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே போய் குஷ்டரோகிகள் போய் பார்க்குறாங்க, சீரியர்கள் ஏதோ பெரிய சேனை வந்தது மாதிரி எல்லாம் ஓடிட்டாங்க. பண்டம் பொருட்கள் எல்லாத்தையும், அவங்க பெரிய யுத்தத்துக்கு தயாராக வந்திருக்காங்க.
அவ்வளவு பொருட்கள், பணம், தானியம் எல்லாம் இங்கே தான் கிடக்கு, போட்டு வாட்டாங்க. நீங்கள் சும்மா இருந்தால் கர்த்தருடைய செயல்களை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அமர்ந்திருந்தால் உங்களுக்காக கர்த்தர் செய்கிறத பார்க்க முடியும். ஆமென். சும்மா எதையாவது செய்துக்கிட்டு திருப்பி பேசிட்டு இருக்கிறவங்கள் அல்ல பலன் பெறுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். சிவந்த சமுத்திரம் என்பது தேவனுடைய செயலை காட்டுகிறது, தேவன் செயல்படுகிறதை காட்டுகிறது. ஆவிக்குரியவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய செயலுக்கு இடம் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுவதற்கான அனுமதி இருக்கிறதா? ஆமென். சிவந்த சமுத்திரம் என்கிற தேவனுடைய செயல்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் பெரியவைகளை செய்வேன். மோசேயை பார்த்து சொன்னார், ஆமென், எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை நான் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்திடும் காரியங்கள், ஆமென். அந்த தெய்வம் வேற, நம்ம தெய்வம் வேற இல்லை. the same God, ஒரே தெய்வத்தை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அன்று கிரியைகளை நடப்பித்தவர் இன்றும் கிரியைகளை நடப்பிக்க வல்லமை உள்ளவர். அன்று மன்னாவை கொடுத்தவர் இன்றும் என்னை போஷிக்க வல்லமை உள்ளவர். அன்றைக்கு கண்மலையை பிளந்து தாகம் தீர்த்தவர் என் தாகங்களை தீர்க்க வல்லமை உள்ளவர். அன்றைக்கு அடிமைப்பட்டு கிடந்த ஜனத்தை ஒரு தேசமாக மாற்றினார் என்றால் பலர் கால்களுக்கு கீழே கடக்க நம்மையும் ஒரு தேசமாய் சுதந்திரமாய் மாற்றுவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. அது என் முயற்சியினால் அல்ல, தேவனுடைய செயலினால் அது வாய்க்கும். தேவன் செயல்பட வல்லமை உள்ளவர். அவரால் எதையும் செய்ய முடியும், அவரால் எதையும் செய்ய முடியும். மனுஷனுக்கு இருந்தா உதவி பண்ணுவான், என் தெய்வம் உருவாக்கி உதவி செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இன்று மரித்தோரை எழும்ப பண்ண அவருக்கு வல்லமை உண்டு. இன்றும் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு. இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அவர் இயேசு தனக்கு வரி செலுத்த மட்டும் மீனுக்கு வாய்க்குள்ள இருந்து பணம் எடுக்கிறவர் அல்ல, எனக்கு தேவைப்பட்டால் எங்கிருந்தும் நன்மை கொண்டு வருகிறவர். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தார், விதவையை கொண்டு போஷித்தார். ஆமென். இந்த உலகத்தில் எது அறிவியல்ல சாத்தியம் இல்லையோ எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வம் நான் பிரசங்கிக்கிற தெய்வம். தேவனுடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில பெருகட்டும். யோபு சொல்லுகிறார், என் வீட்டில் அவருடைய செயல்கள் பெருத்திருக்கிறது. அனுதினமும் நடந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆராதனையும் பிரசங்கமும் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செயல்களை அனுபவிக்கிற வாழ்க்கை, அனுபவிக்கிற வாழ்க்கை. அதனால்தான் நம்முடைய காலம் சென்ற தலைமை பாஸ்டர், ஆமென், அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கை ஒரு புத்தகமாக போட்டாங்க. அதுக்கு தலைப்பு எப்படி போட்டாங்க தெரியுமா? தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். ஏன் அவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கையில் அனுதினமும் கர்த்தர் தான் செயல் நடத்தி இருக்கிறார், அற்புதமா நடத்தி இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க இந்த இடத்துல என்னை அற்புதமா இதுவரையும் நடத்தி இருக்கிறார்? நீங்க கொஞ்சம் வாழ்க்கையை திரும்பி பாருங்க. உங்க முயற்சியிலையோ நீங்க பட்ட கஷ்டத்திலேயோ அல்ல வாழ்க்கை, அவருடைய அற்புத செயல்களில். நம்மை விட பிரயாசப்படுகிறவர்கள் வளர முடியவில்லை, இந்த மேன்மை அடைய முடியவில்லை, நம்மை விட சிறந்தவர்களால் பெற முடியவில்லை. ஏன் நம்ம வாழ்க்கையில தெரியுமா? நம்ம வாழ்க்கையில அவர் செயல்பட இடம் இருந்தது, அவர் வெளிப்பட இடம் இருந்தது. இன்றைக்கு சொல்கிறேன், சிவந்த சமுத்திரம் என்கிற ஆமென் தேவனுடைய செயல்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த செயலை கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லி காட்டியிருக்கிறார். உபாகமம் 11:4 சொல்றாரு, எகிப்திய சேனையும் அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சுவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் புரள பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கையையும். ஆமீன். அப்போ சிவந்த சமுத்திரத்தில் வெளிப்பட்டது என்னது? கர்த்தருடைய
செய்கை. சங்கீதம் 106:21 சொல்லுகிறது, எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரன் தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய. சிவந்த சமுத்திரம் தேவனுடைய செயலை காட்டுகிறது. அது ஆச்சரியமானது, பயங்கரமானது. நான் இப்படி இன்னைக்கு தேவ மனிதனாய் இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இன்று முதல் என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பயங்கரமான செயல்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டிருப்பதாக, ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டிருப்பதாக. ஆமென். உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய கண்கள் ஆச்சரியப்பட, கிரகிக்க கூடாதிருக்கும்படிக்கு உன் எல்லைகளில் கர்த்தர் செயல்பட்டிருப்பாராக ஒவ்வொரு நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நல்லா கவனிங்க, இது மோசேக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆண்டவர்கிட்ட ஜனங்கள்லாம் முறையிடுறாங்க. ஆமென். மோசேயை பார்த்து சொல்றாங்க, இதுக்கு நாங்கள் அன்னைக்கே சொன்னோம், நாங்கள் இங்கே அடிமை வேலை செய்துக்கிட்டே இருக்கோம், இந்த விடுதலை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அப்படி அன்னைக்கெல்லாம் சொன்னோம், ஏன் கேட்கல? அடுத்து சொன்னாங்க, எங்களுக்கு அங்கே கல்லறை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து சொன்னாங்க, வனாந்திரத்தில் செத்து விழுறதுக்கா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க, இப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ மோசே பார்த்தார், ஆண்டவரேன்னு கூப்பிட்டோன்னு ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் என்னை பார்த்து முறையிடுகிறது என்ன அப்படின்னார். எதுக்கு முறையிடுறீங்க? ஆமென். நீ உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படின்னா. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆரோன் நீட்டினால் சமுத்திரம் பிளக்கப்படாது. நல்லா புரியணும். யார் நீட்டினா? ஆமென். ஆரோன் தான் மூத்தவர். அதனால ஆரோன் என்ன செய்யட்டும்? நீட்டட்டும், வாய்ப்பில்லை. ஆமென். அப்போது மிரியாம், ஆமென், அதுவும் வாய்ப்பில்லை. இல்லை, தேசத்தில் எத்தனையோ மூப்பர்கள் பிரபுக்கள் இருக்கிறாங்க, யாரும் நீட்டினா நடக்காது. மோசே, நீ தான் நீட்டி ஆகணும். பிளப்பதற்கு நான் ஆயத்தம், நீட்டுவதற்கு நீ ஆயத்தமா? மோசே பார்த்து இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எனக்கு டைம் இல்லை, நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய மனநிலையை பார்க்கணும். நான் பிளக்கணும், நீ நீட்டு. நான் பிளக்க விரும்புகிறேன், நீ நீட்டு. இந்த ஜனங்கள் போகிறதுக்கு வழி உண்டாக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா மோசே, பர்மிட் மீ, எனக்கு ஒரு அனுமதித்தா, நீ நீட்டு அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க, ஊழிய அழைப்புள்ளவர்களுக்கு சொல்லுகிறேன், சிவந்த சமுத்திரம் என்பது மோசேயின் மேல ஒரு அழைப்பு இருக்குது என்று தேவன் அங்கீகரிக்கிற இடம். தேவனுடைய அங்கீகாரம். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்திலெல்லாம் நடந்தது அதெல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் ஜனங்கள் பெருசா மோசே ஏற்றுக்கொள்ள. ஆனால் சிவந்த சமுத்திரத்தில் வைத்து மோசே சகல ஆண்டவர் சொன்னார், உன் ஜனங்கள்லாம் உன்னை பார்ப்பாங்க, நீ கையை நீட்டு, நான் விளந்து விடுறேன் அப்படின்னார். ஆமென். அப்போ அன்னைக்கு தான் ஜனங்களுக்கு முன்னால மோசேக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு. மோசே தேவனால் அனுப்பப்பட்டவன், மோசே தேவனால் அழைக்கப்பட்டவன், மோசே மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது. இன்னைக்கு சொல்றேன், சிவந்த சமுத்திரம் என்கிற ஆமென் இந்த தேவனுடைய அங்கீகாரத்தின் வழியாக நாம் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற இடம்தான் சிவந்த சமுத்திரம். நீ தேவனுடைய மனுஷன் என்பதற்கு தேவனுடைய அங்கீகாரம் வெளிப்படுகிற இடம்தான் சிவந்த சமுத்திரம். ஆமீன். சில வருடங்களுக்கு முன்பாக ஆமீன் ஒரு பவர் கேம்புக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ ஆமீன் அங்க போகிறதுக்கு முந்தின நாள் வேறொரு நபரை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. ஒரு 5 மணி நேரம் அவர்கள் என்னிடத்தில் பேசினார்கள். பேசின பேச்சில் நான் ஊழியக்காரனா இல்லையான்ட்டு எனக்கே மறந்து போச்சு. ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம்.
எல்லார்ட்டையும் பேசக்கூடாது. எனக்கே அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமேன் ஆமேன். இன்னும் ஆமேன் வேண்டாம், அவ்வளவு தெளிவாக நான் சொல்ல விரும்பலை. ஆமீன் ஆமீன். ரொம்ப 2 வருஷமாக என்னை வீட்டில் ஜோமனை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் கூப்பிட்ட உடனே போகிற ஆள் கிடையாது, ஆண்டவர் சொல்லாமல். ஆமேன். ஆனால் மனசில் வச்சு அப்பப்போ கேட்பேன், ஆண்டவரை கூப்பிடுறாங்க போகணுமா ஆமேன் அப்படின்ட்டு. என்னைக்கு சொல்கிறாரோ அன்னைக்கு போவேன். அன்னைக்கு குளிச்சுட்டு நிற்கும்போது சாயங்காலம் திடீர்னு எனக்கு ஆமேன் ஒரு சத்தம் உண்டாச்சு, இன்றைக்கு நீ அவர்கள் வீட்டுக்கு போ, ஆனால் நீ ஒன்றும் பேசாதே அப்படின்னா. நான் இதுவரைக்கும் ஒரு வீட்டுக்கு போகும்போது இப்படி ஆண்டவர் சொல்லி அனுப்புனதே இல்லையே, ஒன்றும் பேசாத அப்படின்ட்டு போனேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இன்னைக்கு வர்றேன் அப்படின்ட்டு போயிட்டேன். போனோடனே காலிங் பெல் அடிச்சுட்டு வாசலில் போய் நின்ன உடனே ஆமேன் அங்கே அவங்க கேட்டாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு. எனக்கு பொதுவாக போன உடனே ப்ரைஸ் லாட் வாங்க உட்காருங்கம்பாங்க. அன்னைக்கு ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு. எனக்கும் ஒரு நிமிஷம் ஆடி போச்சு. நான் சொன்னேன், நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னா வா உட்காருனாங்க. எனக்கு புரிஞ்சிச்சு, இன்னைக்கு ஆண்டவர் பேசாதன்னு சொல்லி அனுப்புனது நம்ம வாயை கட்டி அனுப்பிட்டார். இன்னைக்கு என்னென்னமோ கேட்க போகிறோம். அடுத்து சொன்னாங்க, உன்கிட்ட பேசுகிறதுக்கு எங்ககிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார் அப்படின்ட்டு. ஒரு ஆமீன் எத்தனை பக்கம், ஒரு 8 பக்கம் எழுதின பேப்பர், பெரிய A4 ஷீட் பேப்பரில் 8 பக்கம் எழுதி பின் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து சொன்னாங்க, மொபைலில் ரெக்கார்டரை ஆன் பண்ணிக்கோ, நாங்கள் சொல்கிறோம், 2 பேர் இருந்து சொல்கிறோம், அதெல்லாம் கேட்டுக்கேன்னு. அவங்க பேசி முடிக்கிற அளவுக்கு தாங்கிறதுக்கு என் மொபைலுக்கு பலன் இல்லை. பாதியில் அது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அவ்வளோ விஷயம் என்னால் கிரகிக்கவே முடியல. அடுத்த நாள் நான் பவர் கேம்பில் ஊழியம் பண்ணணும். என் பவர்லாம் இங்கேயே போயிடுச்சு. நைட்டு 12 மணி வெளியே வரும்போது நான் வேறொரு மனுஷனாக வர்றேன். 1000 கேள்விகள், என்னை பற்றி உண்மையாக நான் ஊழியக்காரனா இல்லையா அப்படின்ட்டு. ஆனாலும் ரொம்ப வருத்தம். அடுத்த நாள் விடிய காலையில் எழும்பி காரெல்லாம் ரெடி பண்ணிட்டு பவர் கேம்புக்கு போனால் பாதி வழியில் கார் பிரேக் டவுன். எனக்கு முழுவதும் போச்சு. நம்ம அழைக்கப்படாமல் வந்துட்டோம், நமக்கு இந்த ஊழியம் நம்ம செய்கிறதெல்லாம் தப்பு, அப்படி நீ பாடுறது தப்பு, நீ அந்நிய பாஷை பேசுகிறது தப்பு, அது தீர்க்க தரிசனம் சொல்கிறது தப்பு, நீ ஊழியம் செய்கிறதே தப்பு, இப்படிலாம் சொல்லி மொத்தத்தையும் ஒரு பெரிய டேங்கை திறந்து விட்டது மாதிரி நம்மளை எம்டி ஆக்கிட்டாங்க. அங்கே போய் பவர் கேம்பில் ஃபஸ்ட்டு செக்ஷன் எனக்கு போனால் நேற்றைக்கு கேட்ட வார்த்தைகளா, கர்த்தர் சொன்னதை சொல்லவா, ஒரு மாடலில் இருந்துச்சு. எப்படியோ முடிச்சுட்டேன். கண்ணீரோட நின்று ஊழியத்தை முடிச்சு உட்காந்து ஸ்டேஜில் உட்காந்து இப்படியே கமந்தே உட்காந்துருந்தேன். பிரேக் டைம் முடிஞ்சு அடுத்த ஒரு ஊழியர் மைக் கையில் எடுத்தா. நான் கமந்தே உட்காந்துருந்தேன். ஒரு மலையாளி, ஒரு போதகர் நான் குனிஞ்சே இருந்தேன். அவரை முன்ன பார்த்ததில்ல. பலார்னு ஒரு அடி போட்டார் குறுக்கில். ஆமேன். இருந்தாலும் உடன் ஊழியரை இப்படி அடிக்கலாமா அடிச்சுட்டு சொன்னார், மோசே அப்படின்னு ஒரு அடி போட்டார் பாருங்க. என்னை கர்த்தர் அழைக்கும் பொழுது ஆமேன் ஒரு 3-4 முறை என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அவ்வளவு நாளும் என்னை மோசேன்னு கூப்பிட்டு தான் அழைச்ச ஞாபகம் இருந்து. ஆனால் நேற்றைக்கு கூப்பிட்டவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, கர்த்தர் உன்னை பற்றி புதிய பேர் தந்திருக்கிறார் அப்படின்னு. நான் என்ன பேர்னு ஆசையாக கேட்டேன். அப்போ மோசேன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். இல்லை, என் பேரை 2ஆக பிரித்து சொன்னாங்க. யூ ஆர் லிவிங் ஸ்டோன், ஜீவன் உள்ள கல் அப்படின்னாங்க. இதான் உன் பேருன்னு. அப்போ தான் ஆமீன் அந்த தேவ மனுஷன் மைக் எடுத்தோன்னா பலார்னு ஒரு அடிப்பட்டு சொன்னார், மோசே அப்படின்னார். ஆமீன் போட்டு சொன்னார், உனட்ட எனக்கு பேசணும்னா நேரடியாக பேச தெரியும். இத்தனை வருஷம் நான் உன்னிடத்தில் நேரடியாக பேசி பழக்கம். உனட்ட பேசுறதுக்கு எனக்கு வேறு ஆளுடைய துணை தேவையில்லை அப்படின்னார். சொல்லிட்டு சொன்னார், மோசே நான் உன் ஊழியத்தை நிரூபிக்கிறது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால நீ என்னால் அழைக்கப்பட்டவன் என்றும் உன்னிடத்தில் ஊழியம் உண்டு என்றும் நிரூபிப்பேன். உனக்கு அங்கீகாரம் சிவந்த சமுத்திரத்தில் என்றார். சிவந்த சமுத்திரம் என்பது தேவனுடைய அங்கீகாரம் வெளிப்படுகிற இடம்.
கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நானும் நீங்களும் நடந்து செல்ல வேண்டிய சிவந்த சமுத்திரம் எது தெரியுமா? தேவனுடைய அங்கீகாரம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1-2 வசனத்தை எடுத்து வாசிங்க. நிறைய இருக்கு, இதோட முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1-2 வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். அந்த வார்த்தை பார்த்தீங்களா? கடந்தல்ல, நடந்து. சிவந்த சமுத்திரம் கடக்கிறதற்குரிய இடம் அல்ல, நடக்கிறதற்குரிய இடம். ராமேன் சொல்லுங்க. கடக்கிறதுன்னா கடந்து போகிறது, நடக்கிறதுன்னா அதன் வழியாக செல்றது. அதான் சொல்றேன். இப்போ 2வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை குறித்து ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு கர்த்தர் கற்றுத்தருகிறது என்ன தெரியுமா? அது அற்புதம் நடைபெற்ற இடமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்ட இடம் சிவந்த சமுத்திரம். எகிப்தை விட்ட, அடிமைத்தனத்தை விட்ட, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய ஒரு பிரயாணம் தொடங்குவதற்கு அவர்கள் புதுப்பிக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இந்த சிவந்த சமுத்திரத்தில் வைத்து மோசையை குறித்த பார்வை அவர்களுக்கு மாறிட்டு, இந்த சிவந்த சமுத்திரத்தில் வைத்து தேவனை குறித்த பார்வை அவர்களுக்கு மாறினது. சிவந்த சமுத்திரத்தில் வைத்து பார்வோனையும் சேனையும் குறித்த பார்வை மாறிட்டு, இந்த சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் நடந்து போனதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். சமுத்திரத்தினால் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அது இன்றைக்கு இருக்கிற ஆமென் ஜலத்தினால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. மேகத்தினால் ஞான ஸ்நானம், அது பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். சமுத்திரத்தின் ஞான ஸ்நானம், அது ஜலத்தினால் பெற்றுக்கொள்ளுகிற ஞான ஸ்நானம். அந்த ஞான ஸ்நான சத்தியம் ஒரு தேவ பிள்ளைக்கு கண்டிப்பாக தேவை. ஆமென். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட, இனி எகிப்து வேண்டாம் என்று புறப்பட்ட பழைய வாழ்க்கையை விட்டு ஒரு புதிய பிரயாணம். வேதம் சொல்லுகிறது, ஆமென், சமுந்த சமுத்திரத்தில் இறங்கி நடந்து போய் நின்று அவர்கள் பார்வோன் சேனை மூழ்கடிக்கப்பட்டதை பார்த்த பிறகு கர்த்தர் சொன்னார், இனிமேல் நீங்கள் பிரயாணப்படுங்கள் என்று சொன்னார். இது ஒரு புதிய வாழ்க்கை, இது வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கை. இது இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு பிறகு சில வனாந்தரம் தான். ஆனால் அந்த வனாந்தரத்தில் தேவ தயவு நம்மோடு கூட உண்டு. ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை ஒரு புதிய பிரயாணத்துக்கு வழி நடத்தினார். அதுதான் வனாந்தரத்தில் வழி நடத்தினார். வனாந்தரத்தில் சோதனை உண்டு, உண்மை. வனாந்தரத்தில் சோதனைக்காரன் உண்டு, உண்மை. ஆனால் அந்த சோதனைக்காரன் இருக்கிற இடத்துல எனக்கு அவருடைய வார்த்தையை சொல்ல அவர் கூடவே இருப்பார். ஆமென். தூதர்கள் அவரை பலப்படுத்த கூட இருந்தாங்க. அந்த வனாந்தரத்தில் என்னை ஜெயிக்க பண்ணுகிற தெய்வம் என்னோடு கூட உண்டு. இந்த வனாந்தரம் அது எனக்கு தோல்வி அடைய பண்ணுகிற இடம் அல்ல, என்னை ஜெயிக்க பண்ணுகிற இடம். நான் உலகத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை சிவந்த சமுத்திரத்துக்கு அப்பால் இருக்கிறது. சிவந்த சமுத்திரத்துக்கு அப்பாலே நான் பிசாசை ஜெயிக்கிற ஜெயம் இருக்கிறது. சிவந்த சமுத்திரத்துக்கு அப்பாலே நான் ஆமென் பாரம்பரியத்தை, இயல்பான வாழ்க்கை ஜெயிக்கிற ஜெயம் இருக்கிறது. உலகம், மாம்சம், பிசாசு என்பவைகளை ஜெயிக்கிற ஜெயம் இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு அப்பால் இருக்கிறது. ஞான ஸ்நானம் என்கிற சத்தியம் இது நான் கடந்து போகிறதற்குரியதல்ல,
நான் அதை நிச்சயமாய் கை கொள்ள வேண்டிய ஒரு இடம். இன்று ஆமென் ஆமென் இன்றைக்கு ஞானஸ்நான ஆராதனை நடக்க இருக்கிறது. அந்த ஞானஸ்நான சத்தியத்தின் மூலம் இன்றைக்கு கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது என்ன? சிவந்த சமுத்திரம் என்கிற ஞானஸ்நானம் எடுக்கிற இடம் சாதாரணமானதல்ல. இது என் அங்கீகாரம் வெளிப்படுகிற இடம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். வானம் திறக்கப்பட்டது. நான் விசுவாசிக்கிறேன், இன்று பிற்பகல் வானம் திறக்கப்படும், தேவ சத்தம் வெளிப்படும். இவர் என்னுடைய நேசகுமாரன். He is my beloved. என் நேசகுமாரன். இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் அப்படிங்கிற சத்தம், அங்கீகாரம் வெளிப்படுகிற ஒரு இடம். கர்த்தர் பரிசுத்தாவியானவரை கொடுத்து அங்கீகரிக்கிற ஒரு இடம். திரியேக தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிற இடம். இதுவரை உன்னால் மேற்கொள்ள முடியாத, உன்னை கொல்லுவேன், அழிப்பேன், அதம் பண்ணுவேன் என்று சவால் விட்டு பின்தொடருகிற எல்லா பார்வோனிய அடிமைத்தனத்தின் வல்லமைகளையும் அழித்து போடுகிற இடம். இன்றைக்கு கர்த்தர் கூட இருக்க போகிறார். இங்கே ஒரு புதிய உடன்படிக்கை உன்னோடு செய்வார். இது உடன்படிக்கையின் இடம். என்ன? இன்று கண்ட எகிப்தியனை. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஞானஸ்நான சத்தியத்தை ஆமென் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவார். இதுவரைக்கும் கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டேன். பழைய வாழ்க்கை இனி உனக்கு கிடையாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய மனுஷனை களைந்து போட்டு, பழைய மனுஷன் யார்? அவன் கெட்டு போகிறவன். மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அனைவரும் அவரை தரித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை இதுவரைக்கும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், ஞானஸ்நான சத்தியம் என்கிற சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்து போகாமல் யாராவது இருப்பீர்களானால் உங்களுக்கான ஒரு பெரிய வேலையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த சத்தியத்தை நழுவ விட வேண்டாம். பரிசேயர்களும் வேதபாரகர்களுமோ அவர்கள் ஆமென் தங்களுக்கு கேடுண்டாகும்படிக்கு தேவனுடைய ஆலோசனை ஆகிய இந்த ஞானஸ்நானத்தை தள்ளிவிட்டார்கள். கேடு உண்டாகாமல் இருக்கும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சத்தியத்திற்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் தாமே நமக்கு வாக்கு பண்றார். இந்த சிவந்த சமுத்திரத்தை நாம நடந்து போகணும். சிவந்த சமுத்திரத்தில் எந்த விதத்தில் நீங்கள் நடக்க போகிறீங்க? ஆமென். தேவனுடைய கட்டளையாகவா, தேவனுடைய திட்டமாகவா, தேவனுடைய செயலாகவா? ஆமென். எந்த விதத்தில்? தேவனுடைய வழிநடத்துதலாகவா, தேவனுடைய அங்கீகாரமாகவா, ஞானஸ்நானமாகவா? எந்த விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு இடம் கொடுக்குறீங்க? வாய்களை திறந்து ஒரு வார்த்தை, இவ்வளவு நேரம் கர்த்தர் உங்களிடத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருந்தான்னா அவருக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி, யாரும் கண்களை திறக்க வேண்டாம், கண்களை மூடி ஆமென். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க ஒரு வார்த்தை. ஆண்டவரே, சிவந்த சமுத்திரத்தின் வாயிலாக நடந்து செல்லுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி காட்டுங்க. உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி அர்ப்பணிங்க. தேவனுடைய கட்டளை ஆகிய, தேவனுடைய வழிநடத்துதல் ஆகிய, தேவனுடைய செயலாகிய, தேவனுடைய அங்கீகாரமாகிய இந்த சிவந்த சமுத்திரத்தின் வாயிலாக, ஞான ஸ்நானமாகிய சிவந்த சமுத்திரத்தின் வாயிலாக நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி பிடிக்கிற பொழுது ஆமீன். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு பிள்ளைகள் மேல் தேவ கிருபை பெருகுவதாக. ஆமீன். இவர்களை கர்த்தர் சுமந்த சமுத்திரம் என்கிற அனுபவம் வாயிலாக நடத்தி சொல்ல போகிற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய செயல்கள், உடைய கட்டளைகள், வழிநடத்துதல்கள், உடைய அங்கீகாரம், ஞானஸ்நானம் என்பவைகள் வாயிலாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இவர்களோடு கூட இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறீர். இன்று கண்ட எகிப்தியனை என்றும் காண்பதில்லை என்று சொல்லி, அது வெறும் வார்த்தையால் அல்ல, செயலாக இன்று இவர்கள் அனுபவிக்க செய்யுங்கப்பா. இப்ப விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆவியானவருடைய உதவியோடு நல்ல விடுதலையோடு கர்த்தர் ஆராதிக்கலாம். கர்த்தர் மகிமைப்படும்.
ஆசீர்வதிக்கிறேன்.